நீ வாட்டுக்கு வந்து ரசத்தை ஊத்திட்டு போயிட்டே இருக்கா. இதுல கேள்வி வேற பையன கேள்வி. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரசத்தை ஊத்துனா என்ன? முதல்ல யார் ரசத்தை ஊத்தி சாப்பிடுவா? இப்பதான் சாம்பார் ஊத்தி இருக்கு, கறி கூட்ட வச்சு சாப்பிட்டு இருக்கேன். மேலே வந்து ரசத்தை ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. பேதி தான் எடுக்கும் எனக்கு. வானரி சாவில ரசத்தை தான ஊத்துனா வானரி. அதுல இப்ப என்ன பிரச்சனை வந்துட்டு எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நீ மீன்காரி இப்பதான் சாம்பார் ஊத்தி இருக்கு, அது மேலே ரசத்தை ஊத்தி யார் சாப்பிடுவா? இவ பண்ணது உனக்கு நியாயமா இருக்கும்? நான் இவகிட்ட ரசம் கேட்டனோ அபாட்டுக்கு ஊத்திட்டே வர, திரும்ப வேணா வேணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. நீ வேணா அவட்ட மொத்த ரசத்தையும் வாங்கி ஊத்தி தின்னு. என்னால அப்படி திங்க முடியாது. குடுமி ஒழுங்கு மரியாதை இந்த ரசத்தை அள்ளிட்டு போறா. அது எப்படி அள்ள முடியும்? ஊத்துன பரது நான் நீ ரசம் ஊத்துன்னு கேட்டனோ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சோறு வைக்கும்போது சும்மா இருந்தியா? அந்த கர்வாடு வந்து சாம்பார் ஊத்தும்போது சும்மா இருந்தியா? நான் வந்து ரசம் ஊத்தும்போது மட்டும் யாசுறிய? நீ இப்படி கேனத்தனமான வேலை பார்த்து வச்சா உனி ஏசாம பூசையா போட முடியும்? அந்த கருவாடு சாம்பார் ஊத்துனாலும் இவ போட்டிக்கு ரசத்தை ஊத்துனாலும் இங்க பார், உன் இஷ்டத்துக்குலாம் நான் சாப்பிட முடியாது. நான் இப்படிதான் சாப்பிடன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கேன். முதல்ல சாம்பார் ஊத்தி சாப்பிடுவேன், அதுக்கு பிறகு மோர் ஊத்தி சாப்பிடுவேன், அதுக்கு பிறகு பாயாசத்தை வாங்கி சாப்பிடுவேன், கடைசியில தான் ரசத்தை ஊத்தி சாப்பிடுவேன். இது ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கும். மொத்தத்தையும் ஒண்ணா ஒரே இலையில ஊத்தி திங்களுக்கு அப்படிதான் தெரியும். இங்க பார் குடுமி, இந்த இலையில இருக்க மொத்த சோத்தையும் அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா வச்சு திங்க. எனக்கு இப்ப வேற இலை போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊத்தி கறி கூட்டு வைக்கணும். நான் சொன்ன மாதிரி வரிசையா தான் ஒண்ணு ஒண்ணா வாங்கி சாப்பிடுவேன். இடையில பூந்துட்டு ஏதாவது வந்து ஊத்துனான்னு வச்சுக்க, கொண்டே அறுத்துப்படுவேன். சரோஜா என்னாச்சு, சாப்பிட முடியலையோ? ஆமாக்கா, இதை எப்படி சாப்பிட? சாம்பார் ஊத்தி ஒரு வாய் தான் அள்ளிதுன்னு அதுக்குள்ள ரசத்தை கொண்டு ஊத்திவிட்டா. எனக்கு அப்படிதான் ஊத்திட்டா சரோஜா. நான் என்ன செய்யணும் பேசிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீனும் சாப்பிட்டு சரோஜா, நல்லாதான் இருக்கு. நான் அப்படிலாம் சாப்பிட்டு மாட்டேன், எனக்கு அப்படி சாப்பிட தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சம் சோத்துக்கு ஒண்ணு ஒண்ணா வாங்கி ரச்சி ருச்சி சாப்பிடுவேன். இந்த குடுமி என்னடான்னா சாம்பாருக்கு மேல ரசத்தை கொண்டு ஊத்தியா? இதெல்லாம் என்னால திங்க முடியாது, இவரை எடுத்துட்டு போய் சொல்லுங்கக்கா. சௌமி இப்படியே பரிமாறுவாவே? கேட்டா தானே ரசம் ஊத்தணும். கேட்காம இதுக்கு சரோஜாக்கு ரசத்தை கொண்டு ஊத்துனா? ரோசா பாண்டி சேகர் சோறு வச்சா, அந்த கண்மணி அதுல சாம்பார் ஊத்துனா, பரவி எல்லாரும் வந்து கூட்டு பாயாசம் வச்சிருக்காவே. அதெல்லாம் வைக்கும்போது ஒரு கேள்வி இல்ல. நான் வந்து ஒரே ஒரு கரண்டி ரசம் ஊத்திட்டு அதுக்கு இவ்ளோ கேட்கணுமா? ஓனர் ரிவீல் எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டைக்கு தான் வராதே. இத்தனை பேருக்கு நான் வரிசையா ஊத்திட்டு வந்திருக்கேன், யாருமே ஒரு வார்த்தை கேட்கல. இப்படியே மட்டும் தான் கேட்காவே. அப்போ வரிசை எல்லார் இலையில இந்த வேலையை தான் நீ பாத்துட்டு வந்திருக்க. ஒன்னில அந்த பூவைக்க ஃபங்க்ஷன்ல கொண்டையோட விட்டு வச்சிருக்க பத்தியா? எங்களை தான் சொல்லணும். இதுல அந்த குழந்தை வட்ட ரசம் வலி தூக்கி தந்திருக்கா பாரு. அவளை பாத்துட்டு அதுக்கு பேர் தான் உன் கொண்டையா இருக்கணும். பாயாசம் பாயாசம் பாயாசம். யாருக்கெல்லாம் பாயாசம் ஊத்தணும்? ஏ நெட்டச்சி, இந்த குடிமை கையில எதுக்கு ரசத்தை கொடுத்து விட்டா? ரசம் தானே கொடுத்தேன் உன. என்னவோ வெஸ்தம் கொடுத்த மாதிரியே பேசுறிய. ஆமா, அத மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்க, மொத்த வேற க்ளோஸ் பண்ணிருப்பா இவ. என்னாச்சு ஓனர், என்ன பிரச்சனை இப்போ? நான் கேட்கவே இல்ல. சாம்பாருக்கு மேல ரசத்தை கொண்டு ஊத்திட்டா இவ. ரசம் தனியா ஓடுது. எப்படி அள்ளி சாப்பிடுதுன்னே தெரியல. ஆமா அதுவும் சரிதான். நீங்களே ஸ்போக் ஸ்பூன் தான் வச்சிருக்கிய. அதுல அள்ளி சாப்பிட முடியாத, அவ்வளவு ஒளிவில போயிரும். எவ்வளவு சாமி ஓனருக்கு எதுக்கு ரசத்தை ஊத்துனா? அவிட்ட வேன்மானி கேட்டுட்டு ஊத்த வேண்டியதானே? அப்படியே கோரி ஊத்தி திம்மா ஒண்ணும் செய்யாது. நல்ல டேஸ்டா தான் இருக்கும். இங்கே தான் ரொம்ப சீன் பண்ணியாவே. பாத்தியா எப்படி பேசியா பாரு. இவ தும்பா சோர்ன கேட்டவா. எனக்கு அப்படியே நான் ஒண்ணு தனித்தனியா சாப்பிடுவேன் ருசி பார்த்து. எல்லாத்தையும் ஒண்ணா அள்ளி சாப்பிடுறதுக்கு எதுக்கு பரிமாறனா? அதனால சோத்தண்டாவுக்குள்ள ரசம் மாறு குழம்புன்னு எல்லாத்தையும் மொத்தமா ஊத்தி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு தனித்தனியா ஆள் விட்டு பரிமாறனா? இங்க பாரு குழந்தை, இந்த சாப்பாடு என்னால சாப்பிட முடியாது. இந்த குடுமிக்கு கொடுத்துட்டு எனக்கு வேற இலை கொண்டு போடு. இங்க பாரு குழந்தை, எல்லாருக்கும் நான் இப்படி தான் ரசம் ஊத்திட்டு வந்து யாருமே எதுமே சொல்லவே இல்ல. இப்படியே மட்டும் தான் ரொம்ப பியாசியாவே. பாத்தியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள தோத்தி விடக்கு ஏதோ பிளான் போட்டு செஞ்சிட்டு இருக்கா பாத்துக்க. சாமி உன்ட வாலி தரும்போது என்ன சொன்னேன்? வேன்மானி கேட்டு ஊத்துன்னு சொன்னேன். இப்படியே பண்றது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இப்படி செஞ்சேன்னா கோவப்பட்டு போயிருவாவே. போ, ஓனர் இலையில போய் நீ சாப்பிடு. ஓனர் வேற இடத்துல உட்காந்து சாப்பிடட்டும். ஏ அம்மம்மா, குடிமி நடிப்பு ரொம்ப தான் இருக்கு. சாப்பாடு கிட்டமா இருக்கா? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணுமா? ஏல தம்பி சேகரி, எனக்கா சோறு வேணுமா? நீ எதுல சோத்து கூட தூக்கி தெரியா? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, அதுக்கு கூட பரிமாறிக்கலாம். இல்லக்கா, நான் கடைசி பந்தில தான் சாப்பிடுவேன். பிளான் போட்டு வச்சிருக்கேன். பிளான் என்னது? கடைசி பந்தியா? என்னல பிளான்? பையன பிளான்? ஓஹோ, அப்படி போயிட்டு இருக்க கதை. அதனால தான் அந்த குடிமி ரொம்ப ஆடிட்டு இருக்கா. ஏல நீ முதல்ல ஒழுங்கு
ஒழுங்கா மரியாதை போய் உட்கார்ந்து சாப்பிடு. கடைசி பந்தில சாப்பிடலாம்னு இருந்தா சோறு கிடைக்காது சொல்லிவிட்டேன். சேகர், நம்ம கடைசி பந்தில சாப்பிடலாமா? அந்த பக்கம் போய் பரிமாறுவோம். பந்தி பரிமாறியவங்களுக்கெல்லாம் தனியா எடுத்து வச்சு தருவாங்க. ஏய் சேகர், வா மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு பரிமாறுவோம். நாளுக்கு நாள் இந்த குடிமி ஆட்டம் ஓவராலா போய்கிட்டு இருக்கு. பிளான போட்டு வச்சிருக்க பிளானு. உன் பிளானை நான் கட்டு பண்ணி. ஓனர் பாயசம் ஊத்தணுமா ஓனர்? ஊத்து, நல்லா ஊத்து. அப்படியே இந்த இலையில இருக்கலாம் ஒரு சட்டி எடுத்து வந்தால கொட்டு. அப்படியே நின்னுட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். என்னக்கா முகம் பொலிவாக இருக்கிறது? மாப்பிள்ளை தனியாக கூட்டி சென்று என்ன பேசினார்? ஒண்ணும் இல்ல. ஏன் என்னிடம் சொல்ல மாட்டாயா? உங்களுக்குள்ள அதற்குள்ளே ரகசியமா? அப்படிலாம் இல்ல பச்சைக்கிளி, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ ஐசி, சும்மா பேசுவதற்காக தான் உன்னிடம் பூ வைக்கும் முன் பேச வேண்டும் என்று கூறினாரா? ஏதோ விஷயம் இருக்கிறது. சொல்லக்கா, என்ன விஷயம்? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அக்கா சொல்லுவாயா சொல்ல மாட்டாயா? பச்சைக்கிளி, அவரு பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. என்னது பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். போட்டிருக்கும் சட்டை வேண்டா? இல்ல பச்சைக்கிளி, அவரை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? ஆமா பச்சைக்கிளி, ஏற்கனவே அவருக்கு ஒரு தடவை பூ வச்சுட்டு கல்யாணம் நின்னு போச்சாம்லா, அதனாலதான் என்கிட்ட கேட்டாரு. என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டாரா, நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இதை பேசுவதற்கு அரை மணி நேரமாக நின்று பேசிக் கொண்டிருந்தீர்கள். வேற என்ன கேட்டார்? அப்புறம் ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னார்? அது நம்ம ரெண்டு பேரும் பூ வச்சதுக்கு அப்புறம் போன்ல பேசலாம்னு சொன்னாரு. சூப்பர் சூப்பர். வேற என்ன கூறினார்? அதான் பச்சைக்கிளி என்னோட போன் நம்பர் கேட்டாரா, நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு தாரேன்னு சொன்னேன். ஏன் அப்பாவிடம் மட்டும் கேட்க வேண்டும்? அப்பா, குழந்தை அக்கா, மாணிக்க மத்தான், நம் வீட்டு சிறு குழந்தை பார்வதி பாப்பாவிடமும் கேட்டு விடலாமே. போ பச்சைக்கிளி. அக்கா, பூ வைத்த பிறகு போனில் பேசலாம், எந்த தப்பும் இல்லை. அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். நான் வேண்டுமானால் அப்பாவிடம் சொல்லி விடுகிறேன். நம்பர் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே? அதே போறதுக்குள்ள நம்பர் தான்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, உன் நம்பரை நான் அத்தானிடம் கொடுத்து விடுகிறேன். பச்சைக்கிளி, அப்பாட்ட கேட்காம கொடுக்காத. அப்பா ஏதாவது சொல்ல வராவ. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் அக்கா. உன் நம்பரை நான் கொடுத்து விடுகிறேன். அத்தான் இப்பொழுதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார். எப்படியும் சாப்பிட்டு முடித்திருப்பார். நான் போய் நம்பரை கொடுத்து விட்டு வருகிறேன். பச்சைக்கிளி, சொல்லுங்கள். அவரே ஒழுங்கா சாப்பிட்டாரான்னு கேளு. ஓகே ஓகே, கேட்கிறேன் கேட்கிறேன். இப்பொழுதே கணவர் மீது பாசம் வந்து விட்டது, அக்கறையும் வந்து விட்டது. நான் ஒன்று சொல்லட்டுமா? வேண்டுமானால் நீயே சென்று பரிமாறி இருக்கலாமே உன் கணவருக்கு. போ பச்சைக்கிளி, கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. இதே நேரம் நிச்சயமாகவோ கல்யாணமாகவோ இருந்திருந்தால் இருவரையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வைத்து சாப்பிட வைத்திருப்பார்கள். அத்தான் உனக்கு ஊட்டுவதும் நீ அவருக்கு ஊட்டுவதும் ஒரே தமாசாக இருந்திருக்கும். ஆனால் இன்று அது கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டது. பரவாயில்லை, கல்யாணத்தில் பார்க்கதானே போறோம். இருவரும் எப்படி மாற்றி மாற்றி ஊட்டிக் கொள்கிறீர்கள் என்று. நானும் ஊட்ட மாட்டேன். ஓஹோ, அப்படியா? அதையும் பார்ப்போம். அத்தான் ஊட்டி விடட்டா என்று கேட்டால் வேண்டாம் என்றா கூறுவாய்? பச்சைக்கிளி, போய் அவர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வா. முதல்ல போய் அப்பாட்ட கேட்டுட்டு கொடுன்னு. ஓகே அக்கா. பாவம் அத்தான். எதுக்கு அப்படி சொல்றா? நானே 10 வார்த்தை கேட்டால் ஒரு வார்த்தை மட்டும்தான் பதில் வரும். அத்தான் உன்னிடம் எப்படி பேச போகிறாரோ என்று நினைத்து சொன்னேன். அவரும் வந்த மாதிரி தான் நல்லா பேசுறாரு. அப்படியா? அப்பொழுது கவலை இல்லை. நீ பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் நன்றாக கதை விடுவார். இருவரும் ராத்திரி முழுக்க பேச போகிறீர்கள். அதெல்லாம் எப்படி பேச முடியும்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா தவிர வேற ஒன்றும் கேட்க முடியாது. அப்படியா? அதையும் பார்ப்போம். நான் போய் அத்தானை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். அத்தானை பார்த்தீர்களா மலவாழ தோப்புக்குள்ளே? இவ வேற ஒருத்தி அவரை போய் கிண்டல் அடிச்சிருவா போல. அவரே நீ தனியா கூப்பிட்டு நம்பர் கேட்டாரு. இவ என்னடானா பாட்டு படிச்சுட்டே போறா. நம்மளே போய் நம்பர் கொடுத்துருக்கலாமோ? வேண்டாம் வேண்டாம், பச்சைக்கிளியே கொடுக்கட்டும். அப்பாட்ட கேட்டுட்டு கொடுப்பா. நம்ம இப்ப வெளியே போக கூடாது. மஞ்சு ரூம்குள்ள போனா அதுக்கப்புறம் வெளியவே வரல. வெளியே வந்தா 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறேன். இன்னும் காணோம். பேசாம ரூம்குள்ள போய் பேசிடலாமா? வேண்டாம் வேண்டாம், தப்பா எடுத்துக்க போறாங்க. வெளியே வந்தா பேசலாம். யாருக்கிட்ட கேக்குறது?
ஹாய் பச்சைக்கிளி. ஹாய் அத்தான். அக்கா நம்பருக்காக வெயிட்டிங்கா? இல்ல உங்க அக்காவுக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? தெரிஞ்சிருந்தால் நான் வராமல் அக்காவை அனுப்பி வைத்திருப்பேனே. பரவாயில்ல, இப்ப கூட போயிட்டு அக்காவை வர சொல்லலாம். வேண்டாம் வேண்டாம், அக்கா ரொம்ப வெட்கப்படுவாள். இங்கே ஆட்கள் நடமாடி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? ஓ அப்படியா, அதான் உள்ளே இருக்காங்களா? நான் வேணா உள்ள போய் பேசட்டுமா? அதுக்கும் அலௌட் இல்லை. ஏற்கனவே இருவரும் பேசிவிட்டீர்கள். நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கூட எனக்கு தெரியும். அப்படியா? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அரை மணி நேரம் பேசினதை 5 நிமிடம் மட்டும்தான் கூறினாள். மிச்சத்தை கூறவில்லை. அப்படியா? ஆமாம் அத்தான். நீங்கள் அக்கா போன் நம்பரை கேட்டீர்களாம் அல்லவா? அதான் என்னிடம் சொன்னாள். நான் கொடுத்து விடுகிறேன் என்று வந்துவிட்டேன். சரி பச்சைக்கிளி, தாங்க. அத்தான் வா போய் என்று கூப்பிடலாம். சரி பச்சைக்கிளி. இந்தாருங்கள், நான் அக்கா போன் நம்பரை எழுதியே கொண்டு வந்து விட்டேன். தேங்க்ஸ் பச்சைக்கிளி. தேங்க்ஸ் எல்லாம் எதற்கு சின்ன அத்தான், பரவாயில்லை. சின்னத்தானா? நான் என்ன சின்னதாவா இருக்கேன்? அதற்காக இல்லை, நீங்கள் எவ்வளவு வளர்த்தியாக இருந்தாலும் சின்ன அத்தான் தான். ஏன்? மாணிக்க அத்தான் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பெரிய அத்தான், நீங்கள் சின்ன அத்தான். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். அப்போ மாணிக்காத்தான நான் எப்படி கூப்பிடணும்? நீங்கள் அவரை அண்ணன் என்று அழைக்க வேண்டும், குழந்தையை மைனி என்று அழைக்க வேண்டும். அப்படியா? எனக்கு முறையெல்லாம் அவ்வளவா தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு நன்றாக தெரியும், நான் சொல்லி தருகிறேன். என்னை நீங்கள் பேர் சொல்லியே அழைக்கலாம். பச்சை கிளி என்று. எங்கள் டாடியை மாமா என்று அழைக்கலாம். அதெல்லாம் தெரியும் பச்சைக்கிளி. ஓகே ஓகே, கல்யாணத்திற்கு எங்கள் சொந்தக்காரர்கள் வந்தார்கள் என்றால் நான் இன்ட்ரோடியூஸ் செய்கிறேன், முறையும் சொல்லி தருகிறேன். சொந்தக்காரர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். சரி பச்சைக்கிளி. ஃபோன் நம்பருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இருக்கட்டும் அத்தான், எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவீர்கள்? இது ஒரு சிறு உதவி. சரி பச்சைக்கிளி. அப்புறம் அக்கா ஒன்று கேட்க சொன்னால், அதை மறந்து விட்டேனே. என்னது? நீங்கள் நன்றாக சாப்பிட்டீர்களா இல்லையா என்று கேட்டாள். நல்லா சாப்பிட்டேன். ஓகே அத்தான், சொல்லி விடுகிறேன். சரி பச்சைக்கிளி. தங்கச்சிமா, சாப்பாடு நல்லா ருசியா இருந்துச்சுலடா. ஆமாக்கா, சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் கூட்டுதாடா ரொம்ப ருசியா இருந்துச்சு. நான் நல்லா 2 கரண்டி வாங்கி சாப்பிட்டேன். ஆமாக்கா, சிக்கன் கூட்டு மாதிரி இல்ல, நல்லா மட்டன் கூட்டு மாதிரி இருந்து. ஆமாமா தங்கச்சி, குழந்தை கடைக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு சமைக்கும் போதும் நல்லா ருசியா செய்யறாளா. நம்ம வீட்டுல என்னதான் செஞ்சாலும் ருசியே வர மாட்டேங்கி. ஏக்கா, அதான் ரூபி இருக்காள, செய்ய சொல்ல வேண்டியதானே? அதான் சொன்னேனேம்மா, என் மடுமவ அமுதா இருக்காளே, அவன் நான் தான் செய்வேன்னு ஒத்த கல்ல நிக்கா. பிறகு எப்படி என் பேத்திய செய்ய சொல்ல முடியும்? உங்க மருமக சமைச்சாதான் ஒண்ணுமே ருசியே இருக்காதே. பாயசம் வச்சாலும் பச்சை தண்ணி மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லுவிய. உனக்கு தெரியுது, ஆனா என் வீட்டுல உள்ளவியலுக்கு தெரிய மாட்டேங்கி. என்னவோ அவதான் பெரிய சமையல் கலை வல்லுநர் மாதிரி அவளையே சமைக்க சொல்லியாவ. ஆமா, உங்க பேரனும் பேத்தியும் டூருக்கு போயிருந்தாவளே, வந்துட்டாவளா? இல்லம்மா, இன்னும் வரல. 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டியாவலாமா? இல்லடா தங்கச்சி, நான் போன் போட்டு எதுவுமே கேட்கவே இல்லை. அவியல டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அப்படியே விட்டுட்டேன். நல்லபடியா 2 பேரும் பேசி வாங்கி சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலான்னு இருக்கேன். அதுவும் சார்தான்க்கா, 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருப்பாவே, இல்லைன்னா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாவே. நம்ம பான் போட்டா தடை போடுற மாதிரி தான் இருக்கும். வாரட்டும், பொறுமையா கேளுங்க. இதுக்கு மேலேயும் பேசாம இருந்தாவன்னு வச்சுக்கிடுங்களா. வேற ஏதாவது ஒரு வழியில தான் நீங்க முயற்சி பண்ணணும். வேற என்னம்மா பண்றது? தானி கொடுத்தனும் வச்சிருங்கக்கா. தானியா வச்சாதான் சரிப்பட்டு வருவாவே. புழுக்கையோ புருஷனும் இருக்க மாதிரி இவியல்களுக்கு ஒரு வீட்டை பார்த்து வச்சிருங்க. ஆமாடா தங்கச்சி, நீ சொல்றது சரியான யோசனை தான். இந்த வீட்டிலேயே இருந்தா அவன் ஒழுங்கா பொண்டாட்டிய மதிக்கவும் மாட்டான், அந்த பிள்ளை கூட ஒழுங்கா பேசி வாங்கியும் எடுக்க மாட்டான். பாவம் அந்த பிள்ளை. இவன் பேசுவானான்னு எதிர்பார்த்தே ஏங்கி போயிடும். ஆமாக்கா, அதுக்கு தான் சொல்லியே தானியா வச்சிருங்க. உங்க பியாரனும் அப்பதான் சரிப்பட்டு வருவான். ஓ சரிம்மா தங்கச்சி. அமுதா, இப்ப இந்த வாடியம்மா. ஆமாதே, சாப்பாடு வச்சுட்டாவளா? சாப்பாடு வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டே வந்து உட்கார்ந்துட்டோம். இப்பதான் சாப்பாடு வச்சுட்டு இருக்காவளா? சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க தான் காலையிலயே ஓடி வந்துட்டீங்க. என்னை பத்தியெல்லாம் கரெக்டா எப்படி சாப்பாடு டைமுக்கு வந்தேன்னு? இப்படிதான் கரெக்ட் டைமுக்கு வரணும். நீங்க தான் தேவையில்லாம முன்னக்கூட்டியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்தா போதுமா? பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். 4 பேர் வருவாவ, அவியல முகம் பார்த்து பேசணும். ஒண்ணுமே கிடையாது. நல்லா வந்து சுவாத்த மட்டும் தின்னுட்டு இல்லைன்னா சுவாத்த மட்டும் வாங்கிட்டு போனா போதும்.
எம்மாடி மாறுமாவுல சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வரக்கூடாதுமா. ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துக்கு வந்து நிக்கணும். சொந்தக்காரவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்குனாலும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது போறதும் நல்லதுதான். சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் போய் தலையை காட்டிட்டு வர்றது அவ்வளவு நல்லது இல்லை. இனியாவது உன் மாமியார் சொல்றதை கேளு. நானே அவியல சத்தம் போட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னடா அவியல மாதிரி என்னைய மாற சொல்றீங்க. நான் போய் சாப்பிட போறேன். பாட்டியா எப்படி பேசிட்டு போறா பாரு. இவளுக்கே மடுமவும் வந்தாச்சு, இவளுக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இவ என்னடானா அந்த பிள்ளை மேல கோவப்படியா? என்ன சொல்றதுன்னே புரியலமா தங்கச்சி. விடுங்கக்கா, ரூபிக்கு எல்லாம் சரியாயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களா. உங்க மார்மாவளும் சரியாயிருப்பா. சரிம்மா தங்கச்சி.